உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. அறுபத்து நாயன்மார்களில் இரண்டாவது நாயன்மாரான திருநீலகண்ட நாயனார் அவதரித்த ஊர் எதுவென்று தெரியுமா? திருநீலகண்ட நாயனாரையும் அவர் மனைவியையும் இளமை பெறச் செய்த திருத்தலம் எங்கே இருக்கிறது? வியாக்கிரபாத மாமுனிவர் புலியை போன்ற கால்களையும் கைகளையும் இறைவனிடம் வேண்டி பெற்ற திருத்தலத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோமாக. சிதம்பரம் ஸ்ரீ இளமையாக்கினார் திருக்கோயில். பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம் சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். சிவத்தலங்களில் சிறந்த தலம் சிதம்பரம் என்பார்கள். அந்த சிதம்பரத்தில் அமைந்துள்ள ஆகாய தலமான தில்லை ஸ்ரீ நடராஜர் கோயிலை சுற்றி பழமை வாய்ந்த கோயில்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று சிதம்பரம் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள திருப்புலீச்சுரர் கோயில் என்னும் ஸ்ரீ இளமையாக்கினார் கோயில். இங்குள்ள இறைவன் யௌவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அம்பாள் பெயர் யௌவனேஸ்வரி என்பதாகும். வியாக்கிரபாதர் என்ற புலிகால் முனிவர் ஆத்மார்த்தமாக பூஜை செய்த தலம் இந்த திருப்புலீச்சுரம் கோயில். அவர் புலியை போன்ற கால்களையும் கைகளையும் இறைவனிடம் வேண்டி பெற்ற இந்த திருத்தலம் குறித்து திருஞான சம்பந்தர் தனது பாடலில் திருப்புலீச்சுரம் என்று குறிப்பிடுகின்றார். இத்திருக்கோயில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என கூறப்படுகிறது. இக்கோயில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் இம்மூன்றாலும் சிறப்பு பெற்றதாகும். அனைவருக்கும் எளிதாய் ஊரெல்லாம் கோயில் கொண்ட லிங்க ரூபனே. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து மிக அருகில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இக்கோயில்.
இக்கோயில் 5 அடுக்கு ராஜகோபுரத்துடன் கம்பீரமாய் காட்சியளிக்கின்றது. தொடர்ந்து கோயிலின் உள்ளே சென்றால் மகா மண்டபம், துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி, அர்த்த மண்டபம் உள்ளிட்ட ஒரு சிவன் கோயிலின் அனைத்து அமைப்புகளும் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்றொரு நந்தி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் ஆகியோர் சிவனை நேரடியாக வழிபடுகின்றனர். நேராக கற்ப கிரகத்தில் திருப்புலீச்சுரர் எனும் இளமையாக்கினார் காட்சியளிக்கின்றார். கோஷ்ட மூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர் உள்ளனர். பிரகாரத்தில் விநாயகர், ஏகாம்பரேஸ்வரராக சிவபெருமான், மகாவிஷ்ணு, வள்ளி தெய்வானையுடன் முருகன், மகாலட்சுமி, சரஸ்வதி, பைரவர், சூரியன், சந்திரன், சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் உள்ளனர். தனி நவக்கிரகம சன்னதியும் மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் வியாக்கிரபாத முனிவர் சன்னதியும் உள்ளது. தெற்கு பிரகாரத்தில் திருநீலகண்ட நாயனாருக்கும் அவர் மனைவி ரத்தின சலைக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது. அருகிலேயே மற்றொரு நாயனாரான காலம்புல் நாயனாருக்கும் சந்நிதி உள்ளது. கற்ப கிரகத்தின் வெளிப்புற சுவற்றை சுற்றிலும் சுவரின் மேல் பகுதியிலும் சிவபெருமானின் பூதகணங்கள் பலவிதமான தோற்றங்களில் சிறப்பாக செதுக்கப்பட்டுள்ளன. வலதுபுறமாக அம்பாள் ஸ்ரீ யவனேஸ்வரி அம்மன் தெற்கு முகம் பார்த்து சந்நிதி கொண்டிருக்கிறாள். இந்த சிதம்பரம் தலத்தில்தான் 63 நாயன்மார்களில் 2வது நாயன்மாரான திருநீலகண்ட நாயனார் அவதரித்துள்ளார். இந்த சிதம்பரம் திருத்தலத்தில் திருநீலகண்டர் தில்லை நடராஜ பெருமானை தினந்தோறும் வழிபாடு செய்து சிவனடியார்களுக்கு செய்ய வேண்டிய திருத்தொண்டுகளையும் முறையாக செய்து வந்தார். தம் வாழ்க்கைக்காக மண்பாண்டங்களை செய்து விற்று வந்தாலும் சிவனடியார்களுக்கெல்லாம் பிச்சை பாத்திரமாகிய திருவோடுகளை செய்து இலவசமாக கொடுத்து வந்தார். இவர் மனைவி ரத்தினசலை அம்மையார் கற்பிலும் அழகிலும் சிவத்தொண்டிலும் சிறந்து விளங்கினார். ஒருமுறை திருநீலகண்டரின் துணைவியார் வாக்குவாதத்தின் காரணமாக இறைவனான நீலகண்டரின் மேல் ஆணையாக கூறுகிறேன், இனி என்னை தாங்கள் தீண்டக்கூடாது என்று கூறினாராம். சிவபெருமான் மீது தனது மனைவி ஆணையிட்டதால் அந்த நெறியை கடைபிடித்து தன் மனைவியை தொடாமலேயே வாழ்ந்து சிவத்தொண்டு செய்து வந்தார். தம்மை தீண்டக்கூடாது என மனைவி கூறியதற்கிணங்க முதுமை காலம் வரை அவர்கள் ஒருவரை ஒருவர் தீண்டாமலேயே வாழ்ந்து வந்தனர். இடைவிடாத அவர்களின் இறை தொண்டை கண்ட இறைவன் அவர்கள் இருவருக்கும் இளமையை வரவைத்து இல்லறத்தில் இணைய வைக்க விரும்பினார். அதன்படியே இந்த திருப்புலீச்சுரர் கோயிலின் திருக்குளத்தில் கணவன் மனைவியாகிய அவர்களை மூழ்கி எழச் செய்தார். அவ்வாறு அவர்கள் மூழ்கி எழுந்தபோது இருவரும் இளமையுடன் குளத்திலிருந்து வெளிப்பட்டார்கள். திருநீலகண்டரையும் அவர் மனைவியான ரத்தினசலையையும் இளமையாக்கியதால் திருப்புலீச்சுரர் என்று அழைக்கப்பட்ட இத்தல இறைவன் இளமையாக்கினார் என்று அழைக்கப்படுகின்றார். திருநீலகண்டர் தம்பதி சமேதராக மூழ்கி எழுந்த இக்கோயில் திருக்குளம் யவன தீர்த்தம் என்று இன்றளவும் அழைக்கப்படுகிறது. தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சேக்கிழார் பெருமான் தனது பெரிய புராணத்தில் திருநீலகண்ட நாயனாரை பற்றி சிலாகித்து பாடுகின்றார். குடும்ப ஒற்றுமை வேண்டுவோர் இத்தலத்து இறைவனையும் அம்பாளையும் மனமுருக வேண்டினால்
நிச்சயம் பலன் கிடைக்கும் என பக்தர்கள் கூறுகின்றனர். அவ்வாறு வேண்டுதல் நிறைவேற பெற்றவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் புதிய வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் தை மாதம் விசாகா நட்சத்திரத்தில் திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை விழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. இக்கோயில் பக்தர்களுக்காக காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மீண்டும் மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரையும் திறக்கப்படுகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ இளமையாக்கினார் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம். சிதம்பரம் ஸ்ரீ இளமையாக்கினார் திருக்கோயில் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com